ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நாம் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒத்தாசை பரத்திலிருந்து வரும். ஆமென். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போறோம். அவரவர் சொந்த குடும்பத்துக்காக நம்ம இப்ப ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். மிக 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 முக்கியமானது. ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தெரிந்த வசனம் தான். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இந்த இடத்திலே பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமேன். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லையா? நம்ம விசுவாசிக்கும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 33ஆம் வசனத்தை வாசிங்க. 33. மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். 34ஆம் வசனம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். ஆமென். ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சிறைச்சாலை தலைவனுக்கு பவுல் சொன்ன பொழுது, அந்த ராத்திரியிலே அவனுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அந்த ராத்திரியிலே விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள். அந்த ராத்திரியிலே மனமகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஆமேன். இந்த ராத்திரி வேளையில நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி, உங்க வீட்டில் யார் ரட்சிக்கப்படலையோ, உங்க குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. வாரத்தின் இரவில் தானே கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ரீகா ராபா ஷந்த லபா ஓரா பௌஷதல பௌரிகா லபா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் குடும்பங்களிலே பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. கணவரின் ரட்சிப்புக்காக யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. மனைவியின் ரட்சிப்புக்காக, பெற்றோரின் ரட்சிப்புக்காக, உடன் பிறந்தவர்களின் ரட்சிப்புக்காக, பேர பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே இந்த இரவில் தானே ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகட்டும், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும், ஒவ்வொருவரும் ஞான ஸ்நானம் பெறட்டும், ஒவ்வொருவரும் உமக்குள் மகிழ்ச்சியாயிருக்கட்டும் ஐயா. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் வீடுகளுக்குள்ளே உண்டாகட்டும் ஐயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் இந்த ராத்திரியிலே ரட்சிப்பு வரட்டும் அப்பா, ரட்சிப்பு வரட்டும் அப்பா, ரட்சிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் அத்தனை பேரையும் இன்றைக்கு இரவுல தொடுங்க, இந்த இரவுல தொடுங்கப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தவறான பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே, மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆயிருக்கிற தன்மைகள் ஆண்டவரே, வீடியோ கேம்ஸ்ல அடிக்ஷன் ஆண்டவரே, ஃபேஸ்புக் ஆண்டவரே, வாட்ஸ்அப்ல அடிக்ஷன், எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி போடுவீராக. போதை மருந்துக்கு, குடி போதைக்கு அடிமையாயிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் விடுவிப்பீராக. தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிற குடும்பங்களை, பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக ராஜா. சண்டை, வாக்குவாதம், கோபம், எரிச்சல் இவற்றுக்குள்ளே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. விக்கிர ஆராதனைக்குள்ளே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக ராஜா. அசுத்த கிரியைகள், அசுத்த எண்ணங்கள், அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவில் தானே வெளியேறுவதாக. சர்ப்பத்தின் கிரியைகள் முறிக்கப்படுவதாக. இச்சையின் ஆவிகள் வெளியேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் ரட்சிப்பு உண்டாவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென் ஆமென். ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரத்தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரத்தாருமே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஆமென் ஹalleluya. நம்முடைய குடும்பங்கள்ல ரட்சிப்பின் சந்தோஷத்தினால ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்போஸ்தலர் 18:9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமென். பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார் பவுலை பார்த்து, பயப்படாதே. அந்த ராத்திரியில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென் ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பவுலை பார்த்து சொல்லுகிறார், ஒரு ராத்திரி வேளையில் அவர் சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் எழும்புவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென் ஹalleluya. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட அவனை தூக்கி போடும்படி அவனுக்கு விரோதமாக ஒரு ஆயுதத்தை ஏற்படுத்தி கொண்டு அவனுக்கு விரோதமாக தீங்கு செய்யும்படி ஒரு ராத்திரியிலே வரும் பொழுது வேதம் நமக்கு தெரிகிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, அந்த ராத்திரியில மொர்தெகாய்க்கு விரோதமாய் வந்த ஆமானுடைய திட்டங்களை கர்த்தர் அப்படியே தவிடு பொடி ஆக்கினாரே. அந்த ராத்திரியில கிரியை செய்தாரே. தீங்கு செய்ய நினைத்த ஆமானையே அந்த தூக்கு மரத்திலே தூக்கி போட்டாரே. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஆமென். இந்த இரவுல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு நமக்கு விரோதமாய் எழும்பின எல்லா காரியங்களையும் கர்த்தர் அழித்து போடுவார். எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படி செய்வார். ஆமென். நமக்கு விரோதமாக யார் திட்டங்களை தீட்டினாலும் அந்த தீமைகள் அவங்களுக்கே திருப்பி போகுமே தவிர நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் ஹalleluya. இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். வேலை ஸ்தலத்துல மற்றும் பல இடங்களில, ஊழியங்களில உங்களுக்கு விரோதமாக, குடும்பங்களில கூட உங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பி இருக்கலாம். பல ஆயுதங்கள் உங்களுக்காக சத்துரு ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் திட்டங்களை கர்த்தர் தவிடு பொடியாக்கி ஆயுதங்களை அழித்து போட்டு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எங்கள் பட்சத்தில் வருவார்களாகன்னு சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, தீங்கு செய்யும்படி யார் யார் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் கர்த்தாவே, நீர் எல்லாம் வாய்க்காதே போகும்படி செய்வீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹalleluya. அப்பா, இந்த 108வது முழு இரவுல இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ராத்திரியில உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே யார் யார் தீங்கு செய்யும்படி எழும்பி வருகிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு திரும்பி போவதாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எதிராக எந்தெந்த திட்டங்கள் வந்தாலும், எந்தெந்த தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் நொறுக்கி போடுங்க அப்பா.
அழித்து போடுங்க அப்பா, ஒன்றுமில்லாமல் போக பண்ணுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆமான் ஆண்டவரே, மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்பின பொழுது அந்த ராத்திரியில் தானே அந்த திட்டங்களை மாற்றி போட்டீரே, காரியங்கள் மாறுதலாய் முடியும்படி செய்தீரே. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, எங்களுக்கு குடும்பங்களுக்கு விரோதமாக மறைவாக சாத்தான் எழும்பிக் கொண்டிருக்கலாம், மறைவாக கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கலாம், மறைவாக ஆயுதங்கள் வரலாம், ஆனால் ஒன்றும் வாய்க்காமல் போவதாக இன்று இரவுல சத்ருவின் கிரியைகள் வாய்க்காமல் போகட்டும், எதிரிகளின் சூழ்ச்சிகள் வாய்க்காமல் போகட்டும், தடைகள் தகர்க்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் எங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது, ஒருவரும் எங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது, ஒரு ஆயுதமும் வாய்க்காது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, எல்லா குடும்பங்களையும் மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாது என்றுதானே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாது என்றுதானே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக் கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக் கொடியே. மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே, அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென் ஹல்லேலூயா. இரவு நேரங்களில கர்த்தர் செய்கிற கிரியையை குறித்து நம்ம தியானித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நீங்க எல்லாரும் உங்களுடைய குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ராத்திரியில் தானே அற்புதங்களை செய்கிறவர். ஆமென் ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5-6-7 வசனங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஆமென். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. அடுத்த வசனம் தொடர்ந்து தெரியும். அந்த சிறையிலிருந்து கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். எப்பொழுது பாருங்க, அந்த ராத்திரியில, பேதுரு குறித்திருந்த நாளுக்கு முந்தின ராத்திரியில. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்த பொழுது அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். எப்பொழுது? அந்த ராத்திரியிலே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துக்காக, குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறணுமே, குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறணுமே, சிறையிருப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடணுமே, எல்லா கட்டுகளும் கலண்டு போகணுமே. எல்லாரும் பாரத்தோடு ஜெபமனோமா. இன்னைக்கு இரவுல நம்ம ஜெபித்தால் இரவில் தானே கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கும். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு இரவுல நம்முடைய குடும்பங்களில் சிறையிருப்பு மாறப்போகிறது. நம்முடைய குடும்பத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்க போகிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த ராத்திரியில நாங்கள் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த ராத்திரியில் தானே எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும் அப்பா.
குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகட்டும் ஐயா. எல்லா கட்டுகள், பெல்லிசூனிய கட்டுகள், மந்திரவாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. சத்ருவின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்பு மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் குடும்பத்துல ஆண்டவரே ஒரு போராட்டத்துக்குள்ள, உபத்திரவத்துக்குள்ள, சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்களை விடுவிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. நன்மைகள் இல்லாமல் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் வரட்டும் அப்பா. கடன் பாரமாகிய சிறையிருப்புக்குள்ளே சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, சரீரத்திலே பலவீனமாகிய சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக ராஜா. இந்த இரவுல ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற, முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் சிறையிருப்பு மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு புனை தெரிவார். மந்திரம் சூனியம் செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசு புனை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நீங்களோடு நோய்கள் தீருது, பாவங்கள் மறந்தோடுது. நீங்களோடு நோய்கள் தீருது, பாவங்கள் மறந்தோடுது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா சிறையிருப்புகளையும் இந்த இரவில கர்த்தர் மாற்றி எல்லா கட்டுகளையும் உடைத்து போட நம்முடைய தேவன் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறோம், ஆனா சில சமயங்கள்ல இது நடக்குமா அப்படின்னு அவிசுவாசம் வந்துருது. கர்த்தர் நிச்சயம் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 2:19. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். ஆமென். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ராக்காலத்திலே நம்ம ஜெபிக்கும் பொழுது மறைபொருட்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். முந்தின வசனங்களை பார்க்கும் பொழுது தானியேல் தன்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, தோழர்களோடு சேர்ந்து மறைப்பொருளை வெளிப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணின பொழுது ராக்காலத்தில் தரிசனம் மூலமாக மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல கேளுங்க, என் குடும்பத்துக்கு பல காரியங்கள் மறைபொருளா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நிறைய காரியங்கள், எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒண்ணுமே தெரியல. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியல. என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஒன்றும் கையில கிடையாது, மனுஷ பலமும் கிடையாது, எதுவும் கிடையாது என்று ஒருவேளை நீங்கள் தத்தளித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா என் வாழ்க்கையில மறைவாயிருக்கிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிப்பாடு வரங்களை தாங்க. என்னுடைய எதிர்காலத்தை வெளிப்படுத்துங்க. என் பிள்ளைகளின் காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. ஆமென். எங்களுக்கு மறைவாய் வைக்கப்படுகிற கண்ணிகள், எங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற தவறான ஜெபங்கள், இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது கண்டிப்பா இந்த ராத்திரியில உங்களுக்கு தரிசனம் மூலமாக, சொப்பனம் மூலமாக கர்த்தர் மறை பொருட்களை வெளிப்படுத்துவார். ஆமென்.
ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எனக்கு இது மறைபொருளா இருக்கிறது. எனக்கு சில காரியங்கள் விளங்க மாட்டேங்குது. அநேக காரியங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு பிளாங்கா இருக்கப்பா, இருளா இருக்குதப்பா என்று ஒருவேளை ஆண்டவரை உம்மை நோக்கி பார்ப்பார்களே ஆனால், ஆண்டவரே, மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவரே, இந்த ராத்திரியில, இந்த இரவில, இந்த முழு இரவு ஜெபத்தில மறைபொருட்களை வெளிப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு ஆண்டவரே அற்புதமான காரியங்களை செய்வீராக, வெளிப்பாடு வரங்களை தருவீராக, தரிசனங்களை காண செய்கிற கண்களாய் இவர்கள் கண்கள் மாறட்டும், சொப்பனங்களை காண்கிற கண்களாய் இவர்கள் கண்கள் மாறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள், வேலை குறித்த காரியங்கள், எதிர்காலத்தை குறித்த காரியங்கள், ஆண்டவரே அப்பா, வழி தெரியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வழியை காட்டுங்க அப்பா, மறைபொருளை வெளிப்படுத்துங்க அப்பா, எதிர்காலத்தை குறித்து நல்ல ஒரு தெளிந்த காரியங்களை வெளிப்படுத்துங்க ராஜா. இவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இவர்கள் காணட்டும் அப்பா, இவர்கள் கண்கள் காணட்டும் ஐயா. எல்லா சத்துருவின் கிரியைகளை இவர்கள் கண்கள் கண்டு அழித்து ஜெபிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. மறைபொருளை இந்த இரவுல வெளிப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை பார்த்து நீங்க கேளுங்க, நான் என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, ஆண்டவரே எங்களுக்கு நடத்துங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நியாயாதிபதிகள் 7:9. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். அந்த ராத்திரியில கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். 21ஆம் வசனத்தை வாசிப்போமா? அதே அதிகாரம் 21ஆம் வசனம். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஆமென். பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும், அதாவது சத்துருக்கள், சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். எப்பொழுது? அந்த ராத்திரியில, கர்த்தர் சொன்ன அந்த ராத்திரியில, யுத்தத்துக்கு எழுந்த பொழுது, கையில தீவெட்டிகளோடு உடைக்கப்பட்ட பானையோடு அவர்கள் நின்ற பொழுது, அந்த அதாவது தீவெட்டி ஆகிய அபிஷேகத்தை சத்துரு பார்த்த பொழுது, அந்த இரவில் தானே சத்துருக்கள் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஆனால் இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்க பாருங்க, அவரவர் தங்கள் நிலையில நின்றாங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே இருந்தாங்க. ஆனால் அவர்கள் கையில தீவெட்டி இருந்தது, வாயில எக்காலம் இருந்தது. ஆனா அவங்க நின்றது அவங்கவுங்க அவரவர் நிலையில இருந்தாங்க. நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய நிலையில இருக்கிறோம்.
கைகளை உயர்த்தி பிடித்திருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி பிடித்திருக்கிறோம். இந்த ராத்திரி நமக்கு விரோதமான சத்துருக்கள் சிதறி கூக்குரலிட்டு ஓட போகிறார்கள். வேதம் சொல்லுகிறதே, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. உன் சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களை கலங்க பண்ணுகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா சத்துருக்களும் இன்றைக்கு இந்த ராத்திரியில சிதறி கூக்குரலிட்டு ஓடி போக போறாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த இரவுல தைரியமாய் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கையில தீவட்டி எதற்கு அடையாளம் தெரியுமா? அபிஷேகத்துக்கு அடையாளம். வாயில எக்காலம் எதற்கு அடையாளம் தெரியுமா? துதிக்கிற துதி. ஆமென். துதிக்கும் பொழுது சத்துரு ஓட 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 நம்ம துரத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. நீங்க இருக்கிற நிலையிலேயே இருந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கி வரப்போகிறது. சத்துருக்கள் ஓட போறாங்க, துஷ்டன் அழிக்கப்பட போகிறான். ஒரு பல சந்த லபா ரிக ரபா ஷக லபா ஓரி பல ஷபா லபா. இயேசுவின் நாமத்தில் சத்துருக்கள் அழிக்கப்படுவார்களாக. தத்தளிக்க பண்ணுகிறவனை ஆண்டவரே நீ தத்தளிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்துருக்களும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போவார்களாக. நாங்களோ எங்கள் நிலையில இருப்போம் ஆண்டவரே, நாங்களோ எங்கள் வீடுகளிலே நிம்மதியாய் இருப்போம் ஆண்டவரே. இந்த இரவுல கர்த்தர் செய்கிற ஆண்டவரே யுத்தத்துக்காக நன்றி, கர்த்தர் செய்கிற அற்புதத்துக்காக நன்றி அப்பா. எல்லா சத்துருக்கள் ஓடட்டும் ஐயா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத மனிதர்களும் ஓடி போவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுங்க. எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. சத்துரு இவர்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாது, துஷ்டனி வழியாய் வரக்கூடாது ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு இந்த இரவில் தானே, இந்த இரவுல, இந்த ராத்திரியில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறபடியால் கரங்களை தட்டி உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. துஷ்டனே நீ எங்களில் வருவதில்லை, துஷ்டனே நீ எங்களில் வருவதில்லை. பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார், பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். நல்ல தேவன் நீர் என்றும் வணங்கிடும். நம் நிலைகளில் இருந்து துதிப்போமா? துதிக்க எதிரிகளின் சேனைகளை ஆண்டவர் கலங்கடிக்க பண்ணுவார். சொல்லுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். நல்ல தேவன் நீர் என்றும் வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். நல்ல தேவன் நீர் என்றும் வணங்கிடுவோம். சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. துஷ்டனே நீ எங்களில் வருவதில்லை, துஷ்டனே நீ எங்களில் வருவதில்லை. பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார், பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். வல்ல தேவன் நீர் என்றும் வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம்.
அகத்திடும் நல்ல தேவனே நன்மையும் கிருபையும்